கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து, நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அந்த வீட்டிலே இருக்கும் என்பதாக தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்பதாக. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இன்றைக்கு வேத வசனங்களை சொல்லி உங்கள் குடும்பத்தை வாழ்த்த போகிறேன், உங்களை வாழ்த்த போகிறேன். வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களை வாழ்த்த போகிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லப்படுகிற ஒவ்வொரு வேத வாக்கியமும் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆதியாகமம் 1:22 படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பல மடங்கு பலுகி பெருகச் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாராக. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. ஆமேன். ஆதியாகமம் 14:19 படி வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. 1 நாளாகமம் 4:10 படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்கி தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி தேவன் உங்களை காத்துக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதியாகமம் 24:1 படி தேவனாகிய கர்த்தர் சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆதியாகமம் 33, 26, 29 வாசிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாக வைப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. சங்கீதம் 115:12 படி கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதித்தார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். 115 வசனம் படி கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எனவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் செய்வாராக. அல்லேலூயா. 128 சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணும்படி தேவன் செய்வாராக. ஆகாய் 2:19 படி தேவன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்று முதல் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். உபாகமம் 7:13-14 படி தேவன் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் செய்வாராக. அல்லேலூயா. உபாகமம் 28:12 படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார், நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரின் ஆசீர்வாதமே உங்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தினாலே. பிலிப்பியர் 4:19 படி என் தேவன் தாமே ஆமென் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. ஆமேன். சகரியா 8:13 படி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் அல்ல ஆசீர்வாதமாகவே இருக்கும்படியாக தேவன் செய்வார். மல்கியா 3:10 படி தேவன் தாமே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார் இயேசுவின் நாமத்தில். சங்கீதம் 92:12 படி நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல வளருவான், நீங்களும் பனையைப் போல் செழித்து வளரும்படி தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:25 வாசிக்கிறோம், கர்த்தரையே நம்பியிருக்கிற உங்களுக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளிடுவார், நீங்கள் கர்த்தருக்குள் செழிப்பாய் இருக்கும்படி தேவன் செய்வாராக.
ஏசாயா 32:15 சொல்லுகிறது, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். தேவன் உங்களை செழிப்பான வயல்வெளியாக்குவார். நீங்கள் அவருக்கு மிகுதியான பலன் கொடுக்கும்படி தேவன் செய்வாராக. அப்போஸ்தலர் 4:17 படி தேவன் உங்களுக்கு நன்மை செய்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் உங்களுக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஏசாயா 55:5 தேவன் உங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் உங்களை தேவன் மேன்மைப்படுத்துவாராக. உபாகமம் 28:1 தேவனாகிய கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்கலும் உங்களை மேன்மையாக வைப்பாராக. உபாகமம் 28:3 சொல்கிறது, நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உபாகமம் 28:4 சொல்கிறது, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னாரே, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகியிருப்பதாக. உபாகமம் 28:6 சொல்கிறது, நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள், நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். 1 பேதுரு 5:6 தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமென். அவர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக உயர்வு உண்டு. அல்லேலூயா. ஏசாயா 27:6 சொல்லுகிறது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வருகிறது போல உங்களையும் தேவன் பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துகிற நாட்கள் நிச்சயமாக வரும். ஆமென். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு அதிகமாக சகாயம் பண்ணும்படி தேவன் செய்வாராக. ஏசாயா 43:4 வாசிக்கிறோம், அல்லேலூயா, நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடியினாலே கனம் பெற்றீர்கள், நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கனப்படுத்தப்படுவீர்கள், இது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஈவு. ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் இருக்கும்படி தேவன் செய்வாராக. ஏசாயா 58:14 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பீர்கள், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் தேவன் உங்களை போஷிப்பாராக. ஆமென். சங்கீதம் 138:8 ஏசாயா 60:22 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே சீக்கிரமாய் தீவிரமாய் இவைகளை நாமே நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன் சீக்கிரமாய் இவைகளை உங்களுக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் அல்லேலூயா. என்னாகமம் 6:24-26 படிக்கிறோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அப்படியே நிறைவேறுவதாக. 1 நாளாகமம் 1:12 தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்திருக்கிறார், அதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. சங்கீதம் 112:1-3 வரைக்கும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நடக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் நிறைவாய் இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. சங்கீதம் 23:6 உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கும்படி தேவன் செய்வாராக. சங்கீதம் 34:9-10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு குறைவும் வராது, நிறைவான ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆதியாகமம் 26:29 என்னாகமம் 24:1 நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவர் உங்களுக்கு பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மேல் இருக்கும்படி தேவன் செய்வாராக. ஆமென். சங்கீதம் 81 சங்கீதம் 16 வசனத்தின்படி
உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் தேவன் உங்களை திருப்தியாக்குவார். ஆகாய் 2:19 சொல்கிறது, சேனைகளுடைய கர்த்தராகிய சுதந்திரராகிய நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் செய்வார். நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்துள்ளார். தேவன் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்துள்ளார். எல்லாவற்றிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 29 சங்கீதம் 11 வாசிக்கிறோம், என் தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. என் தேவன் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீதிமொழிகள் 10:6 அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். எனவே உங்கள் சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கி இருக்கும். அல்லேலூயா. ரூத் 2:4 ரூத் சொல்லுகிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் உன்னை பெரியவர்களாக மாற்றும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உபாகமம் 23:5 உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே எல்லா சாபங்களையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தில். 1 சாமுவேல் 26, 24, 25 வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் உங்களை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி உங்களை பெரிய காரியங்களை செய்ய மேலும் மேலும் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 6:14 சொல்லுகிறது, நிச்சயமாகவே உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 20:4-5 நாங்கள் வாசிக்கிறோம். 145:19 படிக்கிறோம், கர்த்தர் உங்கள் மனவிருப்பத்தின்படி உங்களை தந்தருளி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 20:1-2 சொல்கிறது, கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10:23 பூமியின் சகல ஜனங்களிலும் தேவன் உங்களை ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாக இருக்கும்படி செய்வாராக. ஆண்டவரே, இந்த வாசித்த ஒவ்வொரு வசனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இது எல்லாமே உம்முடைய வேத வசனங்கள் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் உம்முடைய ஊழியக்காரனாக இந்த வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் அறிவிக்கிறேன் தகப்பனே, அறிக்கை பண்ணுகிறேன் தகப்பனே. இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசத்தோடு கூட நாங்கள் அறிக்கை செய்துகிறோம். நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இது எல்லாமே தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே. இந்த விசுவாச அறிக்கையின்படி ஆசீர்வாதமான வாழ்வுக்கான எனது விசுவாச அறிக்கை என்று சொல்லி வாசித்திருக்கிற ஒவ்வொரு வசனங்களின்படியும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிறைவேறத்தக்கதான கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் நிறைவேற முடியாதபடி இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. இந்த வேத வசனங்கள் நிறைவேற முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துவீராக. இப்போது சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்கள் அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் தகப்பனே. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் எங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் காணப்படுவார்களாக. வறுமைகளுக்கு இடம் கிடையாது, தரித்திரங்களுக்கு இடம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே இல்லாமைக்கு இடம் கிடையாது, ஏழாமைக்கு இடம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இருப்பார்களாக. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் காணப்படுவார்களாக. என் சேனைகளின் கர்த்தரானவர் ஒவ்வொருவருக்கும் நன்மையான காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவரையும் கைவிடாதிரும் ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேத வாக்கியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில பலனையும் ஜீவனையும் கொண்டு வர போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பலனையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் மேன்மையும் கொண்டு வர போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.